ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சு செய்யணும்னு சொல்றாங்க. அது எந்த விஷயத்துக்கு பொருந்துதோ இல்லையோ, நான் சொல்ற விஷயத்துக்கு கண்டிப்பா பொருந்துங்க. ஒண்ணு, லோன் வாங்குறதுக்கு முன்னாடி, அடுத்தவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி, ஐயோ சொந்தக்காரங்களுக்கு முடியலையே, அவங்க கேட்டுட்டாங்களே நம்மள நம்பி நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லி லோன் வாங்குறதுக்கு. அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு போகதான் தானமும் தர்மமும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சாட்சி கையெழுத்து போட்டோ இல்ல உங்க பேர்ல கடன் எடுத்தோ நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, வாங்கினவங்க ஈஸியா காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வாங்கின நீங்க லோன் கட்டி தான் ஆகணும். கொடுத்தவங்களும் விட மாட்டாங்க, நீங்களும் லோன் கட்டாம இருக்க முடியாது. அதனால ஒரு 5 நிமிஷம் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களேன்னு சொல்லி லோனை வாங்கி கொடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா நீங்க லோன் கட்ட போறீங்களா? அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க காசை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க இல்ல என்னமோன்னா, நீங்க அதே பதில கடன் கொடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மனசாட்சி அதுக்கு இடமும் கொடுக்காது. அதனால ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.